குட்டி மானத்து ப்ரொடக்ஷன் நடிச்சிருக்கு. ஹார்ட் அட்டாக் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காரு. அதுக்காக ரஷ் பண்ணுறேன். நான் சொல்ல நினச்சதே எல்லாமே அண்ணன் சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் மனசு டக்கு டக்குன்னு பேசிடுவேன். இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி இது கொண்டாடுறதுக்கான இடம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்பு செய்ய தான் வந்திருக்கோம். அண்ணன் ஆர்கே செல்வமண்ணா அன்புல உங்க எல்லாருக்கும் சால்வியை போத்திட்டாரு. போன வாட்டி தான் சொன்னேன், யாரு துண்டு தோல் மலர் கூட இடுப்புல இருக்கிறவங்க தான் வேலை செய்வான். இடுப்புல கட்டிக்கிட்டு வேலை செய்யறதுக்காக தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா உங்க மேல வச்சுக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. அதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட கோரிக்கை வைக்கிறோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாருக்கும் கோரிக்கை கேட்கிறோம். முதல் 8 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க. ப்ராம்ப்ட் வாங்காதீங்க, டைலாக பாருங்க. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும், எனக்கு கேரட் வேணும்னு கேட்காதீங்க. நான் 2 மணிக்கு அங்கே போய்டுன்னு சொல்லாதீங்க. இங்க இருக்க ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் கூட தான் நடிச்சிருக்கேன். நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒழுங்கா இருந்தாதான் நீங்க கேட்கறது கிடைக்கும். இது பந்தா காட்டுறதுக்கு இடம் கிடையாது. இங்க வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ பேரு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறாங்க. இன்னொன்னு, இது நான் சொல்லாமா வேணாமா தெரியல. நீ ஜெயிச்சிருக்க ரொம்ப சந்தோஷம். வெளியே இத்தனை போஸ்டர்ஸ், இத்தனை போட்டோஸ், இதுவே லாஸ்டா இருக்கட்டும். இவ்வளவு போஸ்டர்ஸ், இவ்வளவு போட்டோஸ்லாம் வேண்டாம். நீங்க அடிக்கிற போஸ்டர் காசுல இன்னொரு கலைஞனுக்கு அவங்க வீட்டுல ஒரு வேலை அடுப்பு எரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வேலை செய்ய வந்திருக்கீங்க, பந்தா செய்ய வரல. அதே மாதிரி எங்க கூட சக நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். எங்க அப்பா சினிமாவில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், முதலாளிகளுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா முதலாளிங்க நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு ஒரு செக்கு, ஒரு டிடிஎஸ், ஒரு ஜிஎஸ்டி எந்த ப்ராப்ளமும் சுஜாதா மேடம் கிட்ட வந்தது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஸ்பாட்ல நான் நிறைய சண்டை போடுவேன், கதைக்காக தான் போடுவேன். எனக்கு என்னோட சாருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அதனால இங்க நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறேன். இங்க நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு உதவியா இருக்கும். அண்ணன் சூப்பரா சொல்லிட்டாரு, ஆர்கே செல்வமண்ணா கரெக்டா சொல்லிட்டாரு. இந்த பழைய சாக்கடையெல்லாம் கலகிறதுக்கோ, நீ யாரும் ப்ரூவ் பண்றதுக்கோ இதெல்லாம் டைம் கிடையாது. இந்த நேரத்துல இந்த இடத்துல சிவன் சீனிவாசன் சாருக்கு என்னோட மரியாதை, என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவரும் நல்லவர் தான். இங்க தினேஷ் எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாரும் நல்லது பண்ண தான் வந்திருக்காங்க. நீங்க பேசுறதை கம்மி பண்ணிக்கிட்டு, பேச்சு ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு வேலையை ஜாஸ்தியாகிங்க. ரொம்ப பேசினா டைம் வேஸ்ட். ஓகேவா? வேலையை மட்டும் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஆக்டர்ஸ் நான் சொல்லிக்கிறேன், தயவு செய்து ஆக்டிங் கற்றுக்கோங்க, டான்ஸ் கற்றுக்கோங்க, ஃபைட்டு கற்றுக்கோங்க. சும்மா நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சினிமாலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க இருக்க ஹீரோஸ் கிட்ட இருக்க பணிவிங்கல்ல. போன வாரம் நான் எனக்கு தெரிஞ்சு 35வது வாட்டி போய் கேப்டன் பாக்குறேன், போய் தியேட்டர்ல பாக்குறேன். விஜயகாந்த் சார் பேசுற டைலாக்ல ஒரு கம்மா நம்ம பேசுவோமா? ஆனா வாய் மட்டும் உங்களுக்கு காது வரைக்கும் நீடுது. உங்க திறமையை காட்டுங்க. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஒழுங்கா இருப்பாங்க. சால்வ தோல் மேல கிடையாது, சால்வ இடுப்புல கட்டணும். எங்க போனாலும் நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன். ஜீசஸ் தோல் துண்டு போட்டா இடுப்புல கட்டி சீஷர்களோட காலை கழுவுனாரு. ஒரு நல்ல தலைவன்றவன் ரொம்ப பண்பா இருக்கணும். இறங்கி சீஷர்கள் காலை கழுவுறதுனா நீ போய் அந்த காலை கழுவ தேவையில்ல. நீங்க ஓட்டு கேட்கும் போது எத்தனை பேருக்கு போன் பண்ணி ஓட்டு கேட்டீங்க? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க எத்தனை பேர் கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவே நான் செம டோஸ் வாங்கினாப்ல. ஓகேவா? நீங்க இனிமேல் எல்லா நேரத்தையும் எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கணும். நீங்க நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லயோ எம்பி எலெக்ஷன்லயோ ஜெயிக்கலப்பா. நீங்க வேலை செய்ய வந்திருக்கிறீங்க. உங்க டைமை கொடுங்க. நீங்க நல்லா பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. இவ்வளவு நல்லவங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க. இவ்வளவு கேட்டு முடிவெடுங்க. சீரியஸா சொல்றேன், இந்த போஸ்டர், இந்த பேனர் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த காசை உருப்படியா சொல்லுங்க. தேங்க்யூ.